ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன். அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்தப்படுவது ஏன், வெற்றிலை மாலைக்கான சக்தி, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளையாருக்கு அருகம்புல், சிவனுக்கு வில்வம், ஸ்ரீ கிருஷ்ணருக்கு துளசி, அம்மனுக்கு வேப்பிள்ளை, மகாலட்சுமிக்கு தாமரை, முருகனுக்கு அரளிப்பூ, அந்த வரிசையில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தப்படுகிறது. அது ஏன்? ஆஞ்சநேயருக்கு வடைமாலையும் சாத்துகிறார்கள், வெண்ணையாலும் அலங்கரிக்கிறார்கள். அதிலும் வெற்றிலை மாலைக்கான சக்தி என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது, இலங்கை அசோகவனத்தில் வைக்கப்பட்ட சீதையை கண்டுபிடிக்க ஆஞ்சநேயர் கிளம்பி சென்றார். அங்கு பல கட்ட போராட்டம், நீண்ட தேடுதலுக்கு பிறகு சீதையை அசோகவனத்தில் ஆஞ்சநேயர் கண்டுபிடித்தார். ஸ்ரீராமர் நலமுடன் இருப்பதாக சீதையிடம் ஆஞ்சநேயர் தெரிவித்தார். ராமர் தந்த மோதிரத்தை சீதாதேவியிடம் ஆஞ்சநேயர் வழங்கினார். இதனால் மிகவும் மகிழ்ச்சியுற்ற சீதாதேவி பணிந்து வணங்கி நிற்கும் ஆஞ்சநேயருக்கு அக்ஷதை போட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என விரும்பினார். அப்போது அக்ஷதைக்கான அரிசி, மலர்கள், மஞ்சள் என இல்லாததால் அருகில் இருந்த வெற்றிலை கொடியிலிருந்து வெற்றிலைகளை பறித்து ஆஞ்சநேயர் மீது தூவி ஆசீர்வதித்தார். பிறகு அந்த வெற்றிலைகளை மாலையாகவும் கட்டி அனுமனுக்கு சாத்தினார். அப்போது முதல் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துவது வழக்கமானதாக கூறப்படுகிறது. வேறு எந்த தெய்வத்திற்கும் வெற்றிலை மாலை சாத்தக்கூடாதாம். அதற்கு பதிலாக வெற்றிலை பாக்கு வைத்து தாம்பூலமாக வழிபடலாம். எப்போதும் வெற்றிலை மாலைகளை ஒற்றைப்படை எண்ணிக்கையிலேயே கட்ட வேண்டும். காம்பு பகுதியை கிள்ளிவிட்டு நடுப்பகுதியில் பாக்கு வைத்து மாலையாக கட்டலாம். ஒவ்வொரு சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் 9 வாரம் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வேண்டினால் வேண்டுவது எல்லாமே கிடைக்கும். வெற்றிலை மாலை சாத்துவதால் நவகிரகங்களின் தோஷங்களும் நீங்கும். சனி பகவானின் பாதிப்புகளில் இருந்தும் விடுபடலாம். இந்த வெற்றிலை மகாலட்சுமியின் அம்சமாகவும் கருதப்படுகிறது. இந்த வெற்றிலை மாலையை சாத்தி ஜெய ஜெய ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை 21 முறை உச்சரிக்க வேண்டும். பொதுவாக வெற்றிலை என்பது வெற்றியை தரக்கூடிய இலை ஆகும். அதனால்தான் அனைத்து விசேஷங்களிலும் வெற்றிலை முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது. இது மங்களத்தையும் குறிக்கிறது. வெற்றிலை பாக்கு இல்லாமல் எந்த நல்லதும் கெட்டதும் நடத்தி முடிக்கப்படாது. வெற்றிலை மாலையை அனுமனின் மூல நட்சத்திரத்தின் போதும் அமாவாசை நாட்களிலும் அணிவிக்கலாம் என்கிறார்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலையை மாலையாக கட்டி போடும்போது 2 வெற்றிலை 1 பாக்கு அல்லது 4 வெற்றிலை 3 பாக்கு என்பதாக இருக்க வேண்டும். வெற்றிலையின் எண்ணிக்கை 2, 4, 6, 8 என்பதாக இரட்டைப்படை எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். வெற்றிலையுடன் வைக்கப்படும் பாக்கின் எண்ணிக்கையும் 1, 3, 5, 7 என ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அமைய வேண்டும் என்கிறது தர்மசாஸ்திரம். மேலும் வெற்றிலையை நரம்பில்லாத முன்பகுதி வெளியில் தெரியுமாறு மடித்து வாழை நார் போன்றவற்றை கொண்டு மாலையாக தொடுத்து போடலாம். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டால் தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடக்கும். நல்ல வேலை கிடைக்கும். பதவி உயர்வும் கிடைக்கப்பெறும். மேலும் கடன் தொல்லையும் நீங்கும். வெற்றியை தரும் கடவுளாக, வீரத்தை வழங்கும் கடவுளாக, காரியத்தை ஜெயமாக்கி தரும் வள்ளலாக பார்க்கப்படுகிறார், போற்றப்படுகிறார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். வாயுவின் மைந்தன் என்றும் அஞ்சனை மைந்தன் என்றும் போற்றப்பட்டாலும் தான் ஸ்ரீராமரின் பக்தன் என்று சொல்வதில் அளப்பரிய ஆனந்தம் கொள்பவர் அனுமன் என்கிறது புராணம். ராமபக்தனாகவும் ராமதூதனாகவும் தன்னை சொல்வதில் நிறைவு கொள்ளும் ஸ்ரீ அனுமன் சகல வல்லமைகளையும் பராக்கிரமங்களையும் கொண்டவர். அதே சமயம் அபய முத்திரை காட்டி பக்தர்களுக்கு அருள் வழங்கும் திருக்கோலத்தில் நில்லாமல் 2 கரங்களையும் கூப்பிய நிலையில் ஸ்ரீராமரையும் சீதா பிராட்டியையும் வணங்குகிற நிலையிலேயே பல கஷேத்திரங்களில் திருக்காட்சி தந்தருளுகிறார் அனுமன். குறிப்பாக செவ்வாய், புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமனை வணங்குவது விசேஷமானது. அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு செலுத்தி வேண்டிக்கொள்வது எண்ணிலடங்காத நன்மைகளை வழங்க வல்லது. அதேபோல் துளசி மாலையும் வடைமாலையும் சாத்தி வேண்டிக்கொள்வது காரியங்களை வீரியமாக்கி வெற்றியை கொடுக்கும்.
இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வேண்டிக் கொள்வது தடைப்பட்ட காரியங்களை வெற்றியாக்கி கொடுக்கும், மனதில் உள்ள இனம் புரியாத ஏக்கங்களையும் குழப்பங்களையும் பயங்களையும் போக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையோ அல்லது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையோ தொடர்ந்து 9 வாரம் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வேண்டிக் கொண்டால் வேண்டுவதெல்லாம் கிடைக்கப் பெறலாம். தம்பதியிடையே ஒற்றுமை மேலோங்கும். இழந்த பதவியையும் பொருளையும் மீட்டு தந்தருள்வார் ஆஞ்சநேயர். தொடர்ந்து வெற்றிலை மாலை சார்த்தி அஞ்சனை மைந்தனை வேண்டிக் கொள்ளுங்கள். வேதனைகளை அனைத்தையும் போக்கி அருள்வார். பக்தர்கள் நேர்த்திக்கடனாக நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையும் அணிவிக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி, வேலூர், கரூர் மாவட்டம் குளித்தலை உள்ளிட்ட பகுதிகளில் வெற்றிலை சாகுபடி செய்கிறார்கள். வெற்றிலை விவசாயிகள் தங்களுடைய பயிரில் நோய் வராமல் காத்து நன்றாக வெற்றிலையை அறுவடை செய்தால் வெற்றிலை மாலையை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இந்த ஆஞ்சநேயருடைய வெற்றியை தரும் வெற்றிலை மாலை சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.